மெட்ராஸ்ல ஜவுளியெல்லாம் நல்லா சீப்பா கிடைக்குது. புடவைக்கு எப்படியும் 50 ரூபாய்க்கும் போல இருக்க. ஆமா ஆமா, இந்த ஊர்ல எல்லாம் கிடைக்கும். நல்ல சாப்பாட்டை தவிர இங்க பாரு எப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னு. ஏன்பா யார்பா சர்வரு? இதோ வந்துட்டேன் சார். டேபிள கிளீன் பண்ணுங்கப்பா. ஒரே ஈயா மிக்குது. மெட்ராஸ்க்கு நம்ம உசிலம்பட்டியே தேவல. சாப்பிட்ற இடம் மாதிரி வச்சிருக்காங்க. அப்பா சபாஷ்டா. பாத்தியாயா சார் யாருன்னு தெரியுதா? டிஎம் சௌந்தரராஜன் ஆக போறேன்னு வந்தாரே அவர்தான். டேய், கடைசியில சோத்துக்கு எச்சைகளை எடுப்பேன்னு சொன்ன, இன்னைக்கு எடுக்கிறியா? எங்க நீ பெரிய பாடகனா வந்து என்ன தோக்கடிச்சிருவேன்னு நினைச்சேன். இல்ல, அன்னைக்கு நான் சொன்னதுதான் சரின்னு நிரூபிச்சு என்ன ஜெயிக்க வச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷம்டா. யோ, முதல்ல ஊருக்கு போய் இந்த சந்தோஷமான விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லணும். அப்பதான் என் மனசு குளிரும். ஓ, இந்த பிரகாஷ்பதி இங்கதான் இருக்காரா? சுத்தம் எல்லாரும் ஒன்னாதான் இருக்கீங்க. அப்போ கடைசி வரைக்கும் இதுதான். எதையோ புடிச்சு டிவியில காட்டுறாங்க. பெத்தவங்க பேச்ச கேட்டு நடக்காதவங்க நிலைமையெல்லாம் கடைசியில இதான்னு இவன்ல புடிச்சு காட்டக்கூடாது. இத பார்த்தாவது 4 தருதலைங்க திருந்துவாங்கல்ல. சாப்பாடு வேணா, ஒரு மண்ணு வேணாம். வாயா. சரி வேட்டா, அப்பா தானே திட்டினா திட்டு போறாரு. அவர் என்ன திட்டினது பெருசா தெரியலடா. என்னதான் அவர் மேல கோவம் இருந்தாலும் இன்னைக்கு திடீர்னு அவரை பார்த்த உடனே எனக்கு அப்பான்னு ஒரு துடிப்பு வந்தது. அந்த துடிப்பு அவருக்கு இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நான் பந்தயத்துல ஜெயிச்சிட்டேன், நீ தோத்துட்டேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாரு. அதை நினைச்சதாண்டா கஷ்டமா இருக்கு. என்ன பேசுறே, இப்படி லேட் பண்றீங்களே? சொல்லுங்க. இப்பவே மணி 6 ஆச்சு. 7 மணிக்கு சபா தரணும். சீக்கிரம். சரி சார். வணக்கம் சார். யாருப்பா? என்ன விஷயம்? உங்க சபால பாட ஒரு வாய்ப்பு வேணும். யாரு? உனக்கா? எனக்கு இல்ல சார், என் ஃப்ரெண்டுக்கு. ஃப்ரெண்டுக்கா? இதுக்கு முன்னாடி ஏதோ கச்சேரி பண்ணிருக்காரா? யார் குரு? அப்படி யாரும் இல்ல சார், அவனே சுயமா கத்துக்கிட்டது தான். நீங்க மனசு வச்சா அவன் பெரிய ஆள் ஆடுவான். அவன் கிட்ட அவ்வளவு திறமை இருக்கு சார். இந்த இடத்தோட வேல்யூ தெரியாம வந்து விளையாட்டுத்தனமா கேக்குறியப்பா. ஒரு உன்னி மேனன், ஒரு பாலமுரளி கிருஷ்ணா, ஒரு யேசுதாஸ்னு பிரபலமானவங்க பாடினா கூட்டம் சேரும், எங்களுக்கும் கலெக்ஷன் வரும். அதை விட்டு இப்படி ரோட்ல போறவனெல்லாம் கூப்பிட்டு பாட வச்சா நீ நானும் தான் உட்கார்ந்து கேட்கணும். ஒண்ணு செய், பேசாம ஏதாவது லைட் பிடிச்சிட்டு இருப்பா பார்த்து சான்ஸ் கேளு. உங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அதுல வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். போ போப்பா. மிஸ்ரி சார், நான் விட்டு போயிட்டு வந்துடுறேன். வேலை ஜரூர் ஆகட்டும். சரிங்க சார். ப்ளீஸ் சார், நீங்க அப்படி சொல்லாதீங்க சார். என்ன பாரு, எங்கால வந்துட்டு முதல்ல எழுந்திரி. இல்ல சார், நீங்க ஒரு வாய்ப்பு தந்தீங்கன்னா அவனுக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி. தயவு செய்து அவனை வாழ வைங்க சார், ப்ளீஸ். என்ன பாரு இப்படி நான் பேசுறேன்? என் இஷ்டத்துக்கு இங்க எதுவும் செய்ய முடியாதுப்பா. நான் இங்க ஒரு சாதாரண மேனேஜர், அவ்வளவுதான். நீ நினைக்கிற மாதிரி இங்க பாடுறது அவ்வளவு சுலபம் இல்ல. இந்த சபாவுடைய வாடகை எவ்வளவு தெரியுமா? 35,000 ரூபாய். அதை தவிர்த்து மெயின்டெனன்ஸ், கரண்ட், ஸ்டேஜ் இதெல்லாம் சேர்த்து ஒரு 50,000-60,000 ரூபாய் ஆகும். இதெல்லாம் யார் கொடுப்பா? அப்ப அந்த பணத்தை கொடுத்துட்டா இங்க பாடலாமா சார்? உன்னால முடியுமா? முடியும் சார். சரிப்பா, உன் ஃப்ரெண்டுக்காக என் கால விழுந்த பாரு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காகவது நான் ஏதாவது செஞ்சாகணும். செக்ரட்டரி கிட்ட உனக்காக பறிஞ்சு பேசி சபாவில் பாட சான்ஸ் வாங்கி தரேன். நீ பணத்துக்கு ஏற்பாடு பண்ண, ஆனா டிலே இடப்படாது. இல்ல சார், நான் சீக்கிரம் பணத்தோட வரேன். சரிப்பா. அப்புறம் ஒரு சின்ன விஷயம். என்னப்பா? நான் கடை உங்ககிட்ட வித்தது என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிய வேண்டாம். இப்ப நான் கடையில என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேனோ அந்த வேலை அப்படியே பாத்துக்கிறேன். நீங்க சம்பளம் மாதிரி ஏதாவது போட்டு தந்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும்.
சரிப்பா. நான் வரேன். ஏண்டா என்ன நினைச்சடா நீ இப்படி எல்லாம் செய்யற? எதுக்கும் ஒரு அளவு இருக்கு. இந்த கடைக்காக நீ உன்னுடைய ஒவ்வொரு துளி ரத்தத்தையும் வேர்வையா செஞ்சிருக்க. இப்படி இருக்கிறதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு உனக்குன்னு என்னடா இருக்கு? எனக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதை விட வேற என்ன வேணும்? டேய், மனசுல பட்டது சொல்றேன். இந்த உலகத்துல யாரையுமே நம்ப முடியாதுப்பா. இல்லைங்க, நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நல்லது நினைச்சீங்கன்னா நல்லதுதான் நடக்கும். நாம நினைச்சா போதுமாடா? இந்த காலத்துல எங்கடா நல்லவனை பார்க்க முடியுது? பார்க்க முடியாது சார். என்ன, எல்லாரும் நல்லவங்களை பார்க்க தான் ஆசைப்படுறாங்க தவிர யாரும் நல்லவங்களா இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை. என்னமோப்பா, உன் நல்லதுக்காக சொன்னேன். மத்தபடி உன் இஷ்டப்படி செய். சார், பக்கத்து சரஸ்வதி கார சபால ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, வாங்க சார் பார்க்கலாம். அட போப்பா, அங்க ஏதாவது பெருசு உட்காந்துக்கிட்டு ரிகேன்னு ஏதாவது கத்திட்டு இருப்பாங்க. அதை நாங்க காசு கொடுத்து வர கேட்கணுமா? ஏதோ ஒரு சக்கலக்க பேபி அப்படி ஏதாவது இருந்தா பரவாயில்ல. என்னையா? ஆமா, அப்படி ஒரு ப்ரோக்ராம் தான் சார் இங்க நடக்க போகுது. அதுவும் ஃப்ரீயா. ஃப்ரீயாவா? அப்ப வாங்க போலாம். வாயா வா வா. யோ, என்ன கச்சேரின்னு கூப்பிட்டு வந்த? இங்க என்னடா வாத்தியத்தையும் காணும் ஒன்னையும் காணும். எப்ப அதெல்லாம் வந்து எப்ப வாசிக்க ஆரம்பிச்சு என்னைக்கா நாங்க வீட்டுக்கு போறது? கொஞ்சம் பொறுமையா இருங்க, இப்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மணி நேரமா இதான் சொல்லிட்டு இருக்க. உங்ககிட்ட என்னையா பேச்சு? எங்கெல்லாம் கூட்டு வந்தானே, அந்த ஆளு எங்கயா? உலகத்துல உண்மையும் அறிவும் வளர்ந்துருக்கன்னா அது காரணமே பத்திரிக்காரங்க தாங்க. ஒரு கலைஞனோட திறமையை பத்தி நீங்க எழுதுற எழுத்து தான் அவனோட தலையெழுத்தே தீர்மானிக்குது. இப்ப பாட போற என் ஃப்ரெண்ட்ஸுகளோட தலையெழுத்தையும் உங்க கையில ஒப்படைக்கிறேன். சார், ப்ரோக்ராம் நல்லா இருந்தா கண்டிப்பா நல்லா எழுதுவோம் சார். நீங்க சொல்லவே வேணாம். அதெல்லாம் சரி, கச்சேரி இன்னைக்கு இருக்கா? ஏன்னா அதுக்கான அறிகுறி ஒண்ணுமே தெரியல. மேடே காலியா இருக்கு. கச்சேரி என்னாலே கலர் கலரா பல்பும் விதவிதமான வாத்தியங்களை பார்த்து பார்த்து பழகி போன உங்களுக்கு இந்த காலி மேடை ஆச்சரியமா தான் இருக்கும். அலங்காரத்தையும் பிரம்மாண்டத்தையும் நம்பாம திறமை மட்டுமே நம்பி இன்னைக்கு நடக்க போற கச்சேரி ஒரு வித்தியாசமான முயற்சி. அந்த முயற்சிக்கு உங்க எல்லாரோட ஆதரவு தேவை. என்ன இவன் பாட போறான்னு பார்த்தா ஏதோ டயலாக் பேசி போறான். இவனை நம்பி வந்து தப்பா போச்சியா? வாங்க போலாம். எவ்வளவு? 35 ரூபாய் சார். 40 ரூபாய் சார். வச்சுக்க. தேங்க்ஸ் சார். பரவாயில்ல. வணக்கம். ராஜாவோட அப்பா. வணக்கம். வாங்க, மேலதான் வீடு. செல்வம், ராஜா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்டா. தள்ளுடா. ஏய், தள்ளுப்பா. பிள்ளைங்களுக்கு ஆத்து எடுக்க வேண்டாமா? நல்ல நல்ல சுத்துங்க. அப்படியே என் மகனுக்கு சேர்த்து சுத்துங்க. ஊர்ல இருக்க திஷ்டி கூட இவங்க பேர்ல தான் இருக்கு. அடாடா, எப்படி இருக்கிறான் பாரு என் புள்ள. இப்பதான்டா என் புள்ள மாதிரி மாலை, 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 மாலை போடுங்க. போடு, போடு. அண்ணே, நீங்க வந்திருக்கீங்களா? நல்லா இருக்கியா? செல்வம், அவளை கீழே இறக்கி விடுப்பா. இன்னும் என்ன அவ சின்ன பொண்ணு நினைப்பா? இப்ப அவ பெரிய மனுஷி ஆயிட்டா. இங்கே நின்னுட்டு இருந்தா எப்படி? வாங்க அப்படியே உள்ள சின்ன போலாம். வயசுல பார்த்த மாதிரில வய 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 வா வா வா. அம்மா. பாத்தீங்களா சார் என் ஃப்ரெண்ட்ஸ? கோட் சூட் எல்லாம் போட்டு சும்மா ராஜா மாதிரி இல்ல? பார்த்தம்பா. ஆனா அதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியல.
அவங்களுக்காக நீ பட்ட கஷ்டம் மட்டும் தான் தெரியுது. அதை அவங்க மறக்காம இருக்கணும். சரிப்பா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கானுங்க, நீ போய் பாரு. எனக்கு வெளியில வேலை இருக்குது, போயிட்டு சாயங்காலம் வரேன். தம்பி, ஆ? சாரோட லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் மேல வைக்கணும். வா. ஆ. ஏன்பா கணேஷ், எங்க போயிட்டு வர நீ? பசங்களை களைச்சி போய் வந்திருக்காங்க, அவங்க குடிக்க ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரணும்னு தோணலையா உனக்கு? ஐயோ, நான் ஒரு மடையா. பெட்டியெல்லாம் இறக்கி வை, நான் பாத்துக்கிறேன். நீ போய் அவங்க குடிக்க ஏதாவது கொண்டு வா, போ. நான் சீக்கிரம் வந்துடுறேன். போப்பா. வா செக்யூரிட்டி, இந்த பெட்டியெல்லாம் கொண்டு போய் உள்ள வை. ஊர்ல எப்ப பாரு உன்னை பத்தியே தான் மெட்ராஸ் பேசிட்டே வெயில் தாங்க முடியல. ஏன்பா ஆ. கவர்மெண்ட் வீடு டேய், வந்தவன் நீ காலத்துக்கு போட்டு உட்கார்றா. கூட்டு போட்டு விட்டீங்க. மெட்ராஸ்ல புதுசா இடம் வாங்கி வீடு கட்டணும்னு சொன்னீங்களே, அந்த இடத்த யார் பேர்ல ரெஜிஸ்டர் பண்றதுன்னு கம்பெனி வந்து ஃபோன் பண்ணி கேக்குறாங்க சார். ராஜா, சொத்து வாங்குறது உன் பேர்ல மட்டும் வாங்கிறாத, பின்னாடி இன்கம் டேக்ஸ் பிரச்சனை எல்லாம் வரும். ஒண்ணு என் பேர்ல வாங்க, இல்ல உன் மாமா சித்தப்பன் பேர்ல வாங்க. சரிப்பா, நான் அப்புறம் சொல்றேன், சொல்லுங்க. சரி சார், கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்க்கு எப்போ வருவீங்கன்னு கேக்குறாங்க. செல்வம், கெஸ்ட் ஹவுஸ்க்கு எப்போ போலாம்? என் புள்ள எதுக்கு அங்க வரணும்? இப்ப அவன் பெரிய கலெக்டர், அவனுக்கும் கவர்மெண்ட்ல பெரிய வீடு கொடுத்திருக்காங்க, நாங்க அங்க போய்க்கிறோம். என்னம்மா நீங்க இப்படி பேசுறீங்க? என் பிள்ளை இன்னைக்கு யாரு? இந்தியா பூரா தெரிஞ்ச மிகப்பெரிய பாடகன். அவனுக்கு கொடுக்குற வீடு எப்படி இருக்கும்? சும்மா அரண்மனை மாதிரி இருக்கும். அத போய் வேணாங்கிறீங்களே? என்னதான் உங்க புள்ள கலெக்டரா இருந்தாலும் இப்படி ஒரு வீடு கவர்மெண்ட்ல கொடுத்துருவாங்களா? யோ, என்னையே என் புள்ளைன்னு பெருசா பேசுற? என் பையன் இல்லைன்னா உன் பையனுக்கு ஏதியா பேரு? இவங்கிட்ட இருக்கிற அந்த புது திறமையை தான் இன்னைக்கு இந்தியாவே பேசிட்டு இருக்கு. யோ, இந்த வீடு பங்களாலாம் என் பிள்ளை கிடைச்ச மரியாதையா? டே விஜய், உன் கம்பெனில உனக்குன்னு தனி பங்களா கேட்டுவாங்கடா. நம்ம பங்களாக்குள்ள நம்ம டிஸ்டர்ப் பண்ணி எவனும் வரக்கூடாது. அதையும் மீறி எவனாவது வந்தான்னு வச்சுக்க, அன்னைக்கு ஐயா, சரியான காக்கா கும்பல்பா. செல்வம், நாம தனியா போயிடுவோம். அவங்களோடலாம் நம்ம சேர்ந்து இருக்கவே முடியாது. அப்படி அடிச்சுக்கிறாங்க பாரு. எங்க கிளம்பிட்ட நீ? நான் ஊருக்கு போறேன். ஏன்? கணேஷ், எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே தவிர ஃபேமிலினா என்னன்னே தெரியாது. சின்ன வயசுல இருந்து அனாதை மாதிரி ஹாஸ்டல்ல வளர்ந்தவனா. ஆனா இங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸே ஒரு ஃபேமிலி இருக்கிறத பார்த்து அந்த ஃபேமிலில நானும் ஒருத்தியா இருக்க போறேன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்போ அது நடக்காது போல இருக்கு கணேஷ். என்ன சொல்ற நீ? ஆமா கணேஷ், இங்க எல்லாரும் தனித்தனியா போயிடுவாங்கன்னு பயமா இருக்கு. செல்வம் மட்டும் தனியா போறேன்னு சொல்றேன்னு வச்சுக்கோ, நான் என் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். சச்சா, இல்ல நந்தினி, அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்காது. இல்ல, நான் சொன்னதான். ஆமா, வாங்க பிரியா, வாங்க. ராஜா விஜய் ஊர்ல இருந்து வந்துட்டு தான் சொன்னாங்க. எங்க யாரையும் காணோம்? அவங்க ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அது விஷயமா பேச போயிருக்காங்க. ஆமா, சார் யாரு? ஹாய் கணேஷ், ஐ அருண். பிரியா, நான் யாருன்னு சொல்லிடவா? உங்க பிரியாவை கல்யாணம் பண்ணி அமெரிக்கா கடத்த போறேன். கல்யாணமா? சொல்லவே இல்ல பாத்தீங்களா நீங்க. ரொம்ப அதிர்ஷ்டசாலி சார் நீங்க. எங்க பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சார், 17ஆம் தேதி என் ஃப்ரெண்ட்ஸோட ப்ரோக்ராம் இருக்கு, நீங்க கண்டிப்பா வரணும். எப்படி கணேஷ்? அன்னைக்குதான் எங்க நிச்சயதார்த்தம். அப்படியா? எப்ப கல்யாணம்? 15 அடுத்த நாளே. என்ன சார், கல்யாணத்தை ஒரு நாள் தள்ளி வச்ச கூடாதா? அந்த ப்ரோக்ராம் லைவ் ப்ரோக்ராம் தானே, வீட்ல டிவில பாத்துறோம். பரவாயில்ல, நீங்க ஃபங்க்ஷனுக்கு வராட்டியும் நாங்க கண்டிப்பா உங்க கல்யாணத்துக்கு வருவோம். ரிசப்ஷன் ராஜா கச்சேரி தான். எங்க கல்யாணத்துக்கு வரது இருக்கட்டும், நீங்க எப்போ உங்க பொம்மாவை எங்களுக்கு காட்ட போறீங்க? நீங்க அமெரிக்கா போறதுக்குள்ள இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட நாம எல்லாம் எங்க மாமா வீட்டுக்கு போறோம். நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி நீங்க தான் எனக்காக பொண்ணு கேக்குறீங்க. வருவீங்கல்ல? நானும் வரலாமா சார்? ஐயோ, கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ. ஐயோ, நான் ஒரு மடையா ரொம்ப நேரம் நிக்க வச்சு பேசுறேன். இல்ல கணேஷ், இவர் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்க இன்னைக்கு பெங்களூர் போறோம். ஊர்ல இருந்து வந்த உடனே வந்து பத்திரிக்கை வைக்கிறேன். நான் வரேன். மேடைக்கு வா, வந்து பேசணும், ஃப்ரெண்ட்ஸுங்க கூப்பிடுறாங்கன்னு வை. வெக்கப்பட்டுக்கிட்டு மாட்டேன்னு சொல்லிடாத என்ன? சச்சா, அதெல்லாம் எனக்கு எதுக்கு சார்? என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு? அங்க பார், வேடிக்கை பார்க்க வந்திருக்கோம் கூட கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கான்.
நீ என்னடானா எனக்கு எதுக்குன்னுட்டு? டேய், இந்த மேடை ஏறி பேசுற தகுதி உன்னை விட வேற யாருக்கிட்ட இருக்கு? நீ இந்த மேடையில ஏறி பேசணும், அதை நான் பார்க்கணும். இவன் தான் என் பையன். நீங்களாம் எங்க மேல வச்சிருக்கிற மதிப்புக்கும் மரியாதைக்கும் ரொம்ப நன்றி. இந்த பாராட்டு பரிசு எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உண்மையிலேயே இந்த பாராட்டு பரிசெல்லாம் சேர வேண்டியது எங்களுக்கு இல்ல. ஒவ்வொரு மனுஷனோட வெற்றிக்கு பின்னாலேயும் ஒரு மாபெரும் சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்க வெற்றிக்கு பின்னாலேயும் அப்படி ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி தான் எங்களுக்குள்ள இருக்கிற ஆர்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கண்டிப்பா பெரிய ஆளா வருவீங்கடான்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை ஊக்கப்படுத்துச்சு, உற்சாகப்படுத்துச்சு. இன்னைக்கு இந்த மேடை வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்திருக்கு. அந்த சக்தி வேற யாரும் இல்ல, எங்க அப்பா அம்மா. ஆமா, அவங்க மட்டும் இல்லைன்னா எங்களால இந்த நிலைமைக்கு வந்திருக்கவே முடியாது. அதனால இந்த பரிசை அவங்க கையில வாங்கணும்னு ஆசைப்படுறோம். வாங்க சித்தி. வாங்கப்பா. வாங்க சார், வாங்க. அப்பா வாங்கப்பா. என்ன பிரியா இது? அடுத்ததாக மதிப்பிற்குரிய கலெக்டர் திரு செல்வம் அவர்கள் பேசுவார்கள். என்னடா அது அநியாயமா இருக்கு? இப்படி ஓவர் நைட்ல மாறிட்டானுங்களா? அன்னைக்கே உனக்கு படிச்சு படிச்சு சொன்னேன், இவனுங்க உன்னை நடுத்தருவில் நிறுத்திடுவானுங்க. நிறுத்திட்டானுங்களா? டேய், இனிமே ஒரு நிமிஷம் கூட நாம இங்க இருக்க கூடாது. தயவு செய்து வாடா. ஏன் சார் அவசரப்படுறீங்க? இப்ப என்ன நடந்து போச்சு? கொஞ்சம் பொறுமையா இருங்க. டேய், இதுக்கு மேல என்ன நடக்கணும்? இதெல்லாம் பொறுமையா இருந்து பாக்குறதுக்கு நீ வேணா மகாத்மா இருக்கலாம், என்னாலும் முடியாதுடா. வாடா. யோ, என்னையா ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல வந்து தகராறு பண்ணிட்டு ஒழுங்கா நின்னு பாக்குறாங்க பாருங்க, இல்லன்னா வெளிய போங்கயா, போங்கயா. வெளியே தள்ளுங்கயா, எங்களெல்லாம் வெளியே தள்ளிருங்க. பாத்தியாடா நம்ம கிடைச்ச மரியாதைய? டேய், இன்னும் ஒரு நிமிஷம் இருந்தா நான் கொலைகாரனா மாறிடுவேன். சார், நான் போறேன். கேளுங்க சார். டேய், விடுறா. நேற்றைய கனவு இன்றைய நிஜம், நாளைய சாதனைன்னு சொல்லுவாங்க. அது எங்க வாழ்க்கையில நிஜமாயிடுச்சு. இந்த மேடை, இந்த நிமிஷம், பெத்தவங்க கையால பரிசு வாங்குற இந்த சந்தோஷம் தான் எங்க 15 வருஷ கனவா இருந்தது. அந்த கனவு கனவாவே படக்கூடாதுன்னா எங்க வெற்றிகளா காரணம் எங்க அப்பா அம்மான்னு சொன்னமே தவிர உண்மையிலே காரணம் அவங்க இல்ல. சொல்ல போனா அவங்க எங்களை ஒரு சுமையா தான் நினைச்சாங்க. ஒரு காலத்துல எங்க பேரே தண்டச்சோறு தான். ஆமாங்க, என்னோட அப்பா எனக்கு அப்பாவா இருக்கல, இவனோட சித்தி இவனுக்கு அம்மாவா இருக்கல. ஆனா எங்கிருந்தோ வந்த ஒருத்தன் எங்களுக்கு அம்மாவா, அப்பாவா, ஃப்ரெண்டா, ஏன் கடவுளா இருந்து எங்களை எல்லாம் காப்பாத்தனா. நியாயமா பாத்தீங்கன்னா இந்த மேடையில் நிக்க வேண்டியவனே அவன் தான். ஆனா அந்த உரிமையை கூட விட்டு கொடுத்துட்டு யாரோ ஒருத்தன் மாதிரி ஒரு ஓரமா ஒதுங்கி நின்னுட்டு இருக்கான். எல்லாருக்கும் வாழ்க்கையில ஃப்ரெண்ட்ஸுங்க வருவாங்க போவாங்க, ஆனா எங்களுக்கு வாழ்க்கையே ஃப்ரெண்டால தாங்க வந்தது. நாங்க போட்ட ஒருவேளை சோத்துக்காக எச்சி கிளாஸ் கழிவுகளை இந்த நிலைமை கொண்டு வந்தான். அந்த ஃப்ரெண்டு யாருன்னு
நீங்களாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? எங்க வெற்றிக்கு பின்னால் இருந்த மாபெரும் சக்தி. ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க தெரியாத பிரவீனான்னு சொல்லி சொல்லி நீங்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி இந்த மேடை வரைக்கும் கொண்டு வந்த அந்த சக்தி. இவன் தான் எங்க ஃப்ரெண்டு கணேஷ். இன்னைக்கு எல்லாரும் பாராட்டுறீங்க நாங்க ஏதோ பெருசா சாதிச்சிட்டதா? இல்லைங்க, எங்களுக்கு கிடைச்ச இவன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கும் கிடைப்பான்னா உங்களாலே சாதிக்க முடியும். அப்பா, உங்களை குத்தி காட்டணும் வேதனைப்படுத்தணும் இதை சொல்லல. எங்களை மாதிரி கனவுகளோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு இளைஞனோட ஆசையையும் அவங்க அப்பா அம்மாவாவது புரிஞ்சுக்கிட்டுமே தான் சொல்றேன். என் பையன் சாதிப்பாங்கிற நம்பிக்கை உங்களுக்கே இல்லைன்னா மத்தவங்க எப்படிப்பா நம்புவாங்க? ஒவ்வொரு அப்பாவும் தன் புள்ளகிட்ட நான் அப்படி ஆகணும்னு ஆசைப்பட்டேன், முடியல, நீயாவது அப்படி ஆகணும் தான் சொல்றீங்களே தவிர உன்னோட ஆசை என்னன்னு கேக்குறீங்களா? நீங்க நினைக்கலாம் இன்னைக்கு இவங்க ஜெயிச்சிட்டாங்க அந்த சந்தோஷத்துல மமதையில பேசுறாங்கன்னு. மமதையில பேசல, வேதனையில பேசுறோம். சத்தியமா நாங்க சந்தோஷமா இல்ல சித்தி. ஊர்ல இருந்து எவ்வளவு ஆசை வந்து என் தங்கச்சி தூக்குனேன். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அவ பெரிய மனுஷியாட்டா இறக்கி விடுறான். நீங்க கூட பிறந்த தங்கச்சியா இருந்தாலும் தொட்டு பேசி விளையாடுற சந்தோஷம் குறிப்பிட்ட வயசு தான். அந்த வயசு நீ திரும்புமா? நாங்க எழுந்த அந்த குடும்ப சந்தோஷம் மறுபடியும் கிடைக்குமா சித்தி? எத்தனை பசங்க பெத்தவங்க ஆதரவு இல்லாம அவங்க திறமையெல்லாம் வீணா போய் இந்த மாதிரி சந்தோஷங்களை இழந்துட்டு தெருவில் நிக்கிறாங்க தெரியுமா சித்தி? இதெல்லாம் ஏன்? பெத்தவங்க சரியா பிள்ளைங்களை புரிஞ்சுக்காதனாலதான். ஏதோ எங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சதால நாங்க வந்துட்டோம். எல்லாருக்கும் இப்படி ஒருத்தர் கிடைப்பானா? அப்பேற்பட்டவனை ஒதுக்க பாத்தீங்களே. இந்த உலகத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நமக்காக உயிரியே கொடுக்க தயாரா இருக்கிற உறவு ஃப்ரெண்ட்ஷிப் தான்ப்பா. காதலுக்காக நன்றியை மறக்கிற இந்த உலகத்துல நன்றிக்காக காதலே வேண்டாம்னு இருந்தானே, அந்த தியாகத்துக்கு கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் ஈடாகாது. அவனுக்காக நாங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவி அவன் மாமா பொண்ணு பொம்மாவை அவனோட சேர்த்து வைக்கிறதா. பிரியா எல்லாம் சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு எப்படி இருப்பான்னு இவனுக்கு மட்டும் இல்ல எங்களுக்கும் தெரியாது. எங்க கிட்ட இருக்கிற ஒரே ஆதாரம் அவங்களோட இந்த சின்ன வயசு போட்டோ தான். என்னம்மா பிரியா, கீழே நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரும் வெயிட் பண்றாங்க, இங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து டிவி பாக்குறீங்களா? அன்னைக்கு இவன் ஏழையா இருந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக இவன் மாமா அவனை தூக்கி எறிஞ்சிட்டார். இப்ப சொல்றோம், நீங்க எங்க இருந்தாலும் கேட்டுங்க, நாங்க சம்பாதிக்கிற சொத்து பேரு புகழ் எல்லாம் இவனுக்கு தான் சொந்தம். தயவு செஞ்சு அவன் பொம்மாவை அவனை கொடுத்துருங்க சார். எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த ஃப்ரெண்ட் எங்களுக்கு கடவுள்னா அவனுக்கு வாழ்க்கை கொடுக்க போற நீங்களே எங்களுக்கு கடவுள் மாதிரி தான். தயவு செஞ்சு எங்க இருந்தாலும் வந்துருங்க. ஒருவேளை நீங்க இங்கே கூட இருக்கலாம், இல்ல இந்த உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கலாம். எங்க இருந்தாலும் வந்துருங்க, எங்க ஃப்ரெண்டுக்கு வாழ்க்கையை கொடுங்க. டேய், இந்த உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் உன் பொம்மாவை தேடி பிடிச்சு கொண்டு வர சக்தி உன் ஒருத்த குரலுக்கு தாண்டா இருக்க. கூப்பிடுறா உன் பொம்மாவை, கூப்பிடுறா கூப்பிடுறா. பிரியா, அத்தை, அவளை போக விடுங்க. அவளை போக